முதலாவது, தேவனை நோக்கி ஜெபிக்கிறவருடைய காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். நானும் தான் பிரதர் ஜெபிக்கிறேன், நிறைய ஜெபிக்கிறேன், ஆனா என் காரியம் வாய்க்கலையே நீங்க சொல்றது எனக்கு கேட்குது, எப்படி ஜெபிச்சா வாய்க்கும் அப்படின்னு தானியேலின் புத்தகத்துல அழகான ஒரு சம்பவம் உண்டு. வாசிக்கிறேன். தானியேல் 6:10. தானியேல் வென்றால் அப்பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஆக 120 நாடுகளுக்கு மேலாக ஆளுநர்களை ஏற்படுத்த ராஜா நினைத்தார். அவர்களுடைய கணக்கு வழக்குகளை விசாரிக்க ஒரு 3 பேரை ஏற்படுத்தினார். அவர்களில் தானியேல் ஒருவராக இருந்தார். இப்ப இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒண்ணு எல்லாரும் தான் வேலை செஞ்சாங்க, ஆனா தானியேலுக்குள்ள ஒரு விசேஷித்த அறிவு இருந்தது, ஞானம் இருந்தது. தேவனே அவருக்கு தன் ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருந்தபடியினாலே தானியேல் இவர்கள் செய்கிறதை பார்க்கிலும் ஒரு பிரதிபலித்துக் கொண்டிருந்தார். இவர்கள் கருத்தாய் உழைத்தார்கள், செய்தார்கள். ஆகிலும் அதை பார்க்கிலும் ஒருபடி தானியேலுடைய வேலைகள் சிறந்திருந்தது, எக்ஸ்ட்ரா ஒர்க் இருந்தது. அதுல எப்படி பரீட்சையில நம்ம அண்டர்லைன்லாம் பண்ணி கலர்லாம் அடிப்போம், அந்த மாதிரி தானியேலுடைய காரியங்கள் ஹைலைட் பண்ணப்பட்டுச்சு. ராஜாவுக்கு அது பிடிச்சிருந்தது. எந்த விதமான மறைவுகள் இல்லை, ஒளிவு மறைவுகள் இல்லை. உள்ளது இல்லாதது இல்லது, இதனால இவ்வளவு இழப்பு வரும், இதனால இப்படி வரும்னு சொல்லி அழகா கணக்கு போட்டு ராஜாவுக்கு கணக்கு சப்மிட் பண்ணார். ஆக தானியேலுடைய வேலை நேர்த்தியா இருந்தது. இரண்டாவது, கேவலம் இவன் அடிமை, 1000 தான் இருந்தாலும் இவன் ஒரு யூத அடிமை. அங்கிருந்து யுத்தத்துல வந்தவன் இன்னைக்கு நம்ம பக்கத்துல உட்காந்து நமக்கு இணையா ஒரு வேலை செய்யறானே அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு எரிச்சலா இருந்தது. ஆகவே தானியேலை எப்படியாக அழிக்க நினைத்தார்கள். வேலை செய்யும் ஸ்தலத்துல பல காரியங்களை தடங்கல் பண்ணி பார்த்தார்கள். எதிலையும் தானியேல் சிக்கல. ஆகவே தானியேலுடைய வாழ்க்கையை உற்று நோக்கி கடைசியாக ஒரு தீர்மானத்திற்குள் வந்தார்கள். இவன் எப்போதும் ஜெபிக்கிறான். ஆக அவன் தேவனை நோக்கி அவன் ஜெபிக்கிறபடினா ஒருவேளை அவனுக்கு அந்த பலன் அதனாலதான் வந்திருக்குமோ, அந்த ஞானம் அதுல வந்திருக்குமோ. ஆகவே இவனுடைய ஜெப வாழ்க்கையை நம்ம கட் செஞ்சா அதுக்கு ஒரு தடை வர பண்ணினா ஒருவேளை நம்ம இவனை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு திட்டம் விட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க, ராஜாட்ட போய் வஞ்சனையா பேசுறாங்க. ராஜா, இந்த மாதிரி உங்களுடைய ஆட்சி காலத்துல நாங்க ரொம்ப நிறைவா இருக்கோம், மிகவும் சந்தோஷமா வாழ்றோம், ஆகவே எங்களுக்கு எதுவும் குறையும் இல்லை. ஆகவே இந்த 1 மாசம் நாங்க என்ன பண்ண போறோம், உங்களை தவிர வேற யாரையும் நாங்க வணங்க மாட்டோம்.